தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை. இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச பிரச்சனை இல்ல. பல்வேறு ஆண்டுகளா நம்ம தமிழகத்துக்கும், கர்நாடகத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்க குடிக்கவே தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. இங்க பாசனத்துக்கு தண்ணி இல்லைன்னு நம்ம சொல்றோம். இதுல அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகா பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப, அங்க இருக்கக்கூடிய முதல்வர் வேண்டான்னு சொன்னாரு. காரணம் என்னங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையில வேண்டாம். 2 பேரும் சண்டை போடுறது இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் வியாதிகளுக்கு வேணா அது சரியா இருக்கலாம். அரசியல் சரியான நோக்கத்துல கொண்டு போறவங்களுக்கு தேவையில்லைங்கிறத ரொம்ப தெளிவா இங்க இருக்க முதல்வரும், அங்க இருக்க முதல்வரும் தெளிவா முடிவெடுத்துட்டாங்க. போய் சந்திக்கல. ஆனா இயற்கை எல்லாத்தையும் விட பெருசு அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு தான் மீண்டும் மழை பெருக்கெடுத்து ஓடுது. எந்த முதல்வர் தர முடியாதுன்னு சொன்னாரோ, அதே முதல்வர் வாயால தண்ணி எல்லாருக்கும் சொந்தமானது. யாரும் இங்க அடைச்சு வைக்க முடியாது. இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானதுன்னு இன்னைக்கு சொல்ல வச்சிருச்சு இயற்கை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காவிரி நீர் திறந்து விட்டாங்க. இது மிகப்பெரிய வெற்றியா நம்ம பார்க்கலாம். அதுல இன்னும் குறிப்பா முதல்வர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணி பிரச்சனை சரி பண்றதுக்கு தமிழர்களுடைய பெரும் வாழ்வியல் பாத்தீங்கன்னா, தண்ணி பிரச்சனைக்கு அதுலயும் நீர் மேலாண்மையில எவ்வளவோ கை தேர்ந்தவர்களா தமிழர்கள் இருந்திருக்காங்க. அதுல குறிப்பா ஊரணி, குளம், குட்டை, கண்மாய்ன்னு பல்வேறு வகையில நீரை சேமிச்சு வச்சாங்க. அந்த சேமிச்சு வச்ச நீரை தேவைப்படுறப்ப பயன்படுத்தினாங்க. பாசனத்துக்கு, குடிநீருக்கு எல்லாத்துக்குமே இங்க குளங்களும், ஏரிகளும், கண்மாய்களும் இங்க இருந்தன. இப்படித்தான் பல்வேறு கட்டத்துல நம்ம நீரை சேமிச்சோம். மீண்டும் இந்த தூர்வாரக்கூடிய பணியை பல்வேறு இடங்கள்ல தமிழக அரசு தற்போது செய்யறதை நம்ம பார்க்க முடியுது. அதுபோல ஒவ்வொரு குளங்களையும், ஏரிகளையும், கண்மாய்களையும் நம்ம தூர்வாரி சரியா வச்சோம் அப்படின்னா மழை நமக்கு தேவையான அளவு ஒவ்வொரு வருடமும் நமக்கு கிடைக்குது. அதை சரியா சேனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இங்க இல்லாம இருக்காங்க. அதை சரியா சேனலைஸ் பண்றது மூலமா இங்க மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கிறப்ப சில திட்டங்களை நல்ல வல்லுநர்களை வச்சு, இந்த நீர் மேலாண்மை வல்லுநர்களை வச்சு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணாங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் ஃப்ளட் அப்படிங்கிறது இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் சென்னையில இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் தீர்வு இருக்கான்னா அது இல்லாம இருக்கு. அப்ப நீர் மேலாண்மையில சரியா இருக்கிற பட்சத்துல இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வரும். ஒரு வேண்டுதலா ஊரணிக்கு உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு திட்டம் கொடுத்தாங்க. சரியான முறையில தமிழகத்துல எடுத்து செய்யறப்ப இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி திட்டமா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை முதல்வர் அவர்கள் செய்வார் அப்படிங்கிறத நம்புறோம். இதை முடிஞ்ச அளவு முதல்வர் அவர்களுக்கும் மற்ற நீர்வளத்துறை அமைச்சர் உட்பட அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. எல்லாத்தையுமே இங்க அரசியலா பார்த்தா அரசியலாவே இருக்கும். இங்க தீர்வுகள் கிடைக்காது. எல்லாத்தையும் அரசியலா பார்க்காம தீர்வுகளுக்கான விஷயங்களையும் தீர்க்கமா நம்ம முடிவெடுப்போம்.